வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவுடன் போரிட களத்தில் இறங்கினால் 4 நாள் கூட அதனால் தாக்குப்பிடிக்க முடியாது என சர்வதேச போர் தந்திர வல்லுநர்கள் கூறியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார். வணக்கம் நாகப்பன். பாகிஸ்தானை பொறுத்தவரை பீரங்கி வெடிமருந்துகளின் கடுமையான பற்றாக்குறையை பாகிஸ்தான் எதிர்கொள்கிறதா? சர்வதேச போர் தந்திர வல்லுநர்களின் கருத்து என்னவாக உள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தியதில் நேபாள நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட சுற்றுலாவுக்காக சென்ற 26 பயணிகள் பலியானார்கள். நாடு முழுவதும் இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. எல்லை கடந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்தமைக்காக பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தது. அட்டாரி எல்லையில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி மூடல், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிக ரத்து என்ற அடுத்தடுத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்குள் பயணிக்க அனுமதி மறுப்பு போன்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றவும் இந்திய வெளியுறவு செயலகம் உத்தரவிட்டது. இந்திய வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாத வகையில் இந்தியா மூடியது. பாகிஸ்தானுடன் அனைத்து வகையான தபால் மற்றும் பார்சல் சேவையும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை தாக்க இந்தியா தயாராகி வருவதாக கூறப்படுகிற நிலையில் போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ளும் என்பது கேள்வியாக இருந்து வருகிறது. பாகிஸ்தானை இந்தியா குற்றம் சாட்டி வருவதுடன் அந்த நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு சிறிய ஆதாரமும் இல்லாமல் நம்ப முடியாத வேகத்தில் எங்கள் மீது இந்தியா குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறது என்று தெரிவித்த பாகிஸ்தான் எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று வலியுறுத்தி வருகிறது. பகல்காம் தாக்குதல் உயிரிழப்புகளுக்கு நாங்கள் கவலை தெரிவித்து வருகிறோம், இரங்கல் தெரிவித்து வருகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதே சமயத்திலே பாகிஸ்தானை தீண்டினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மிரட்டல் விடுத்து வருகிறது. இந்தியாவினுடன் பதற்றம் அதிகரித்து வருகின்ற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாகிஸ்தான் ராணுவம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்று பார்க்கும்போது கடுமையான ஆயுத பற்றாக்குறை இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஆயுத தொழிற்சாலையானது ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை விநியோகித்து வருகிறது. கவச பிரிவு வாகனங்கள், பீரங்கி வாகனங்களுக்கு தேவை எரிகுண்டுகள் போதிய அளவில் இல்லை என்றும், M109 ஹவுட்ஜஸ் ரக பீரங்கிகளுக்கு வேண்டிய எரிகுண்டுகள் இல்லை என்றும், PM-21 சாதனங்களுக்கு தேவையான ராக்கெட்டுகளும் போதிய அளவில் இல்லாத சூழலில் இந்தியாவின் தாக்குதலை அந்நாட்டு ராணுவம் எதிர்கொள்வது திறனற்ற ஒன்றாக இருப்பது என்றும் போர்த்தந்திர வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உலகளாவிய தேவையை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை விநியோகித்துவிட்டு உள்நாட்டுக்கு வேண்டிய ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக பாகிஸ்தானில் நிலவரம் இருப்பதாக போர்த்தந்திர வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். உக்ரைனுக்கு பீரங்கி உள்ளிட்ட ஆயுதங்களை கொடுத்துவிட்டு பாகிஸ்தானுடைய கையிருப்பில் குறைந்த அளவே ஆயுதங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முக்கியத்துவம் வாய்ந்த வெடிபொருட்கள் பற்றாக்குறையால் பாகிஸ்தான் ராணுவம் ஒரு கட்டத்தில் அச்சமடைந்துள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் சில விஷயங்கள் பற்றி பேசுகிற போது கடந்த 2ஆம் தேதி நடந்த சிறப்பு படைகளுடைய தளபதிகளுக்கான மாநாட்டில் இது குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ராணுவ தளபதி நீதிபதி குவாமர் ஜாவித் பஜ்ஜாவும் வெடிபொருட்கள் பற்றாக்குறை குறித்து முன்பேக ஒப்புக்கொண்டிருந்தார். இந்தியாவுடன் நீண்ட கால மோதலில் ஈடுபட போதிய ஆயுதங்கள் இல்லாமல் பற்றாக்குறையான சூழலில் பொருளாதார வலுவற்றும் பாகிஸ்தான் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா தாக்கினாலும் அதனை எதிர்க்க போதிய வெடிபொருட்கள், ஆயுதங்கள் வசதி இல்லாத நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது என்றுதான் சர்வதேச போர் தந்திர வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே கடுமையான நிதி பற்றாக்குறையால் பாகிஸ்தான் தவித்து வருவதாகவும், எந்த ஆட்சியும் முழு ஆட்சி காலத்தை நிறைவு செய்ததில்லை என்றும், அடிக்கடி ராணுவ புரட்சி வெடிப்பதாகவும், பதவிக்கு வருவோர் இருக்கும் சொத்தை அபகரித்து செல்வதாகவும், இதனால் ஆயுள் காலத்தில் பல நாட்கள் அவர்கள் சிறைவாசம் அனுபவிக்கும் நிலை இருப்பதாகவும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுடன் போருக்கு தயாராகி இருக்கிற பாகிஸ்தான் பீரங்கி வெடிமருந்துகளினுடைய கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது என்றும் சர்வதேச போர் தந்திர வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ரஷ்யா உக்ரைன் போரில் பாகிஸ்தான் எந்த நாட்டுடனும் அணி சேரவில்லை எனினும் உக்ரைன் நாட்டுடன் ஆயுத ஒப்பந்தம் செய்து தன்னுடைய போர் தளவாட இருப்புகளை ஒட்டுமொத்தமாக காலி செய்ததாக சர்வதேச போர் தந்திர வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாகிஸ்தான் வெடிமருந்து தொழிற்சாலைகளில் அதிநவீன வசதிகள் இல்லை, பெரிய அளவில் இருப்பு வைக்கும் திறனும் இல்லை, காலாவதியான உற்பத்தி பொருட்களால் வெடிமருந்து தயாரிப்பும் தேவைக்கு ஏற்ப இல்லை என்று சர்வதேச போர்த்தந்திர வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வெடிமருந்து இருப்பு என்பது 4 நாட்களுக்கு கூட தாக்கு பிடிக்காது என்றும், பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி படைகளையே அதிகம் சார்ந்திருக்கிறதாகவும்,
பீரங்கிகளுக்கு ஏற்ற தீனி இல்லை என்றும் போர்த்தந்திர வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக பாகிஸ்தானில் இருக்கின்ற ஆயுத இருப்பு, எரிபொருள் இருப்பு, வெடிமருந்து இருப்பு என்பது யானை பசிக்கு சோளப்பொறியாக இருப்பதாகவே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது.